லிஸ்ட் ஆன காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதோடைய சார்ட்டை நம்ம ஸ்க்ரீனில் வைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா புரியும் உங்களுக்கு. இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கம்பெனியோட ஷேர் எப்பவுமே வாலட்டைலாக தான் போகும், ஒரு நேரம் மேலே போகும், ஒரு நேரம் கீழே போகும் போல அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இதில் ஒரு கோடு வச்சு பார்த்தோம்னா இது ஆக்சுவலாக கிராஜுவல் க்ரோத் தான். ஆனால் 3 முறை கரெக்டாக நோட் பண்ணுங்க, 3 முறை ஸ்டாக் வந்து ப்ரைஸ் கீழே போயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இவங்களோட மொத்த பிஸ்னஸுமே எங்கே நடக்குது, கேரளா டிபெண்ட் பண்ணி நடக்குது. அப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா 2018 மற்றும் 19க்குள்ள ஃப்ளட் அதிகமாக வந்து நிறைய ப்ராடக்ட்ஸு லாஸ் ஆச்சு. அப்போ லாஸ் ஆகும்போது இந்த பிஸ்னஸ் பீப்புளெலாம் மீண்டும் என்ன ஆகிட்டாங்கன்னா அவங்களோட லோன்ஸை திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து என்பிஏ ஒன்ஸ் அகெயின் விண்ணை தொட்டும் அளவிற்கு போச்சு. இவங்களால லோன் புக்கையும் இன்க்ரீஸ் பண்ண முடியல, கொடுத்த கடனையும் ப்ராப்பர் டைமுக்கு கலெக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல லாக் ஆனாங்க பாருங்க. அது என்னாச்சு 2018 19 சரி ஓகே இதோட நின்றுடன்னு பார்த்தா 20 லாக்டவுன் போட்டாச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை ஸ்டாக்ல வருதுன்னா இது க்ரோ ஆகுமா ஆகாதானே தெரியல அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? நான் எப்படி சொல்லிடுறோம், இப்போ நம்ம ஒரு கேபில் போயிட்டு இருக்கோம், அந்த கேப் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இறங்கி அடுத்த கேபை பிடிச்சி போக பார்க்கணும். இல்லைன்னா நீங்கள் ரிப்பேர் ஆன கேப் ரெடி ஆகி அதுக்கப்புறம் தான் நான் அதில் ஃபாலோ ஆகி போவேன்னா எல்லாரும் முன்னாடி போயிடுவாங்க, நீங்கள் பின்னாடி வருவீங்க. இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் ரிலேட்டட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்.